தித்திக்கும் தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சத்யஜோதி பிலிம்ஸ் வழங்கும் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வரும் ஜனவரி 12 முதல் திரையரங்குகளில். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கடந்த ஆட்சி காலத்தில் வந்து நடந்த போராட்டத்தின் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆட்சியை நம்பாதீங்க, இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, நாங்கள் ஆட்சிக்கு கொண்டு இந்த பிரச்சனை உங்கள் பிரச்சனைலாம் தீர்த்துடுறோம் அப்படின்னு முதல்வர் வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் இந்த நிமிடம் வரலையும் அப் டு டேட் அவர் வாயே திறக்கலை. ஜனவரி 9ஆம் தேதியான இன்று தமிழகம் முழுக்க எந்த ஒரு பேருந்துகளும் ஓடாது, மாநிலம் தழுவிய ஸ்ட்ரைக் அப்படின்ற ஒரு அறிவிப்பு நேற்று நைட்டு வெளியிட்டிருந்தாங்க. இதனால காலையில் ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்கன்னு சொல்லிட்டு பஸ்ஸை பொதுவாக பயன்படுத்துகிற எல்லாருக்குமே வயிற்றில் புளிய கரைச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ காலையில் பார்த்தா எல்லா பஸ்ஸும் வழக்கம் போல் ஓடுது. நிறைய பேர் ஐயா என்னங்க ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது, ஒன்றுமே புரியலையா அப்படின்ற மாதிரிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அடையார் பஸ் ஸ்டாப் போல தான் இருக்கோம். இங்கே பாருங்களேன், 9/1/2024 அதாவது இன்னைக்கு அன்று முதல் அனைத்து பேருந்துகளும் வழக்கமாக ஓடும் சொல்லிட்டு 3 தடவை போட்டிருக்காங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், எங்கள் கோரிக்கை நிறைவேறாவிட்டால் எந்த பேருந்தும் ஓடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன மேட்ரு அப்படின்னா, ஒரு 6 கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. அந்த 6 கோரிக்கை வந்து இந்த படிக்காசு, ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து நிறைவேறும் வரை நாங்கள் வந்து பேருந்து எடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. சார் வணக்கம், நீங்கள் ஓட்டுநரா நடத்துனரா, எதுக்காக இந்த போராட்டம், என்ன கோரிக்கை சார்? நடத்துனராக இருந்து ஓய்வு பெற்று இப்போ டிஏ உட்காண்டி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த டிஏ போராட்டம் வந்து கிட்டத்தட்ட 8 வருஷமாக நடக்குது, 96 மாதங்கள், கிட்டத்தட்ட 100 மாதத்தை நெருங்க போகுது. இது பல முறை நம்ம அமைச்சரை சந்தித்து, இல்லை செயலாளரை சந்தித்து போராட்டங்கள் நடத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை மாநிலம் முழுதும் நாங்கள் எங்கள் மாநில மையமாக திரட்டி போராட்டம் நடத்தி நாங்கள் கொடுத்துருக்கோம். இதுவரையிலும் இந்த அரசு இறங்கவே இல்லை. இது தொடர்ச்சியாக வந்து எனக்கெல்லாம் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட காவேரி மருத்துவமனையில் ஆப்ரேஷன் பண்ணி, மூளை ஆப்ரேஷன் பண்ணி, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி கிட்டத்தட்ட எனக்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாயிருக்கு. எங்கள் குடும்பத்தில் உள்ள எங்கள் சொந்தக்காரங்களாம் நகையெல்லாம் அடகு வச்சு என்னை காப்பாற்றிருக்காங்க. ஆனால் இந்த மருத்துவ செலவு எனக்கு மாதம் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட நேற்று மட்டும் 10 நாளைக்கு உள்ள மாத்திரை வாங்கினேன், 2200 சில ரூபாய். இதுக்கெல்லாம் ரெக்கார்டெல்லாம் இங்கே ரெகுலர். 90,000 பேர் ஓய்வு பெற்றிருக்கோம். இந்த 90,000 பேரில் கிட்டத்தட்ட 80,000 90 70,000 பேர்கிட்ட கிட்டத்தட்ட இந்த ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, உடல்நல ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க இந்த டிஏ கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இந்த பல கட்ட போராட்டங்களில் நாங்கள் வெளியே அவங்கள்ட்ட தெரிவிச்சிருக்கோம். இதுவரையிலும் இந்த முதல்வர் தலையிடவே இல்லை. என்ன காரணங்க, இதில் என்ன மௌனங்கிறது தெரியல. ஆனால் தொழிற்சங்க தரப்பில் எங்கள் பிரச்சனையை தீர்த்து வைங்க, நாங்கள் எந்த நேரமும் ரெடியாக இருக்கோம், கூப்பிட்டு பேசி பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னு சொன்னால் இதுவரை உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு மாதிரி தெரியல. இப்போ இன்றைக்கி வந்து மாநிலம் தழுவிய போராட்டம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க, பஸ்ஸு ஓடாதுனாங்க. இப்போ எல்லா பேருந்துகளும் ஓடிட்டுருக்கு. அந்த ஓட்டுநர் நடத்துறர்கள் ஏன் வந்து போராட்டத்தில் கலந்துக்கல? அவங்களுக்கு இதே பிரச்சனை, அவங்களுக்கு சில நிர்பந்தங்கள்லாம் பண்ணுறாங்க. உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவோம், அதை தூக்கிடுவோம். நேற்று கூட நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அப்போ நாங்கள் எங்களை போலலாம் தைரியமாக நிற்கிறோம். அவங்களுக்குலாம் அந்த கொஞ்சம் இந்த கோடைகள் இருக்கிறாங்க இல்லையா, எல்லா இதுலேயும் அந்த கோடைகள் இன்னும் இருக்கிறாங்க இல்லையா, வேறு வழி இல்லாமல் அவங்களும் பஸ் எடுக்க வேண்டிய. ஆமாம், வேறு வழி இல்லாமல் அந்த இது நிர்பந்தத்துக்குள்ளாகி பஸ் எடுக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஆனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த அளவு மோசமாக வந்து நிர்வாகம் இருக்கக்கூடாது. அதிகாரிகள் சொல்கிறத அப்படியே கேட்குறாங்க. இந்த இன்னும் சொல்லப்போனால் இந்த அமைச்சர் வந்து தொழிலாளியை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. அவங்க கோரிக்கை என்ன, உங்களோட பிரச்சனை என்ன, இது எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு அணுகுமுறை வேணும் இல்லையா? இந்த அணுகுமுறை வேணும் முதல்ல, அதுக்கு பிறகு தான் அவர் பிரச்சனை தீர்க்கிறது. இதுக்கு முன்னாடி எங்கள் போக்குவரத்துக்கு செயலாளராக வந்து ராதாகிருஷ்ணன் செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அருமையாக நல்ல முறையில் கோரிக்கை அணுகி பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சுருக்காரு.
அவர் சில உத்தரவாதம் கொடுத்தாரு ஒரு போராட்டத்தின் போது. அவரை 5 நாளில் அந்த துறையிலேருந்து செக்ரட்டரி அந்த போஸ்டிங்லேருந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா நல்ல ஒரு நேர்மையான அதிகாரி வந்து எந்த நிறுவனத்திலையும் செயல்பட முடியாது. அதுதான் இன்றைய நிலைமை. இப்போ என்னதான் நம்பிக்கையில் இருக்கீங்க? உங்கள் போராட்டங்கள் வந்து எப்போ முடியும், உங்கள் கோரிக்கைகள் எப்போ நிறைவேற்றப்படும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு எப்போ கிடைக்கும்? நம்பிக்கையில் அறவே இல்லாமல் போச்சு. இவங்க தீர்த்து வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கடந்த ஆட்சி காலத்தில் வந்து நடந்த போராட்டத்தின் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆட்சியை நம்பாதீங்க, இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, நாங்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்து உங்கள் பிரச்சனைலாம் தீர்த்துடுறோம் அப்படின்னு முதல்வர் வாக்குறுதி கொடுத்தாரு. அதனாலே பொதுமக்கள் நலன் கருதி நீங்கள் இந்த வேலை நிறுத்தத்தை வாபஸ் வாங்கிடுங்க, கழக ஆட்சி வந்தவொடனே உங்கள் பிரச்சனைலாம் 100 நாளில் பேசி தூக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த நிமிடம் வரலையும் அப் டு டேட் அவர் வாயே திறக்கலை. நேற்று வந்து கூட போக்குவரத்து அமைச்சர் காணவில்லைன்னு நம்ம சொன்னோம். இன்றைக்கி முதல்வரே காணாமல் போயிட்டார். எங்கே இருக்காருன்னே தெரியல. முதல்வர் இருந்திருந்தால் நேராக கூப்பிட்டு பிரச்சனை தீர்ந்து ராத்திரியே பிரச்சனை உட்கார வச்சு பேசி இருந்தால் காலையில் ஒழுங்காக பேருந்துகள்லாம் இயக்கப்பட்டிருக்கும், பொதுமக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. இப்போ பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் பொங்கல் சமயம் நெருங்குது, இந்த மாதிரி நேரத்தில் இவங்களோட கோரிக்கை முன் வச்சு எங்களை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க, இவங்க வந்து வேணும்னே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுமக்கள் கோரிக்கை அவங்களோட எங்களுக்கு அக்கறை இருக்குது. இல்லை இப்போ அரசாங்கத்துக்கு இந்த அக்கறை வந்து அரசாங்கத்துக்கு வேணும். பொதுமக்கள் மேலே எங்களுக்கு அதிகமான அக்கறை இருக்குது. அரசாங்கத்தை விட பொதுமக்களுக்குமே எங்களுக்கும் எங்கள் சகோதரர் மற்ற சொந்தக்காரவங்க எல்லாம் பொதுமக்கள் தானே. அவங்களும் பொதுமக்கள் ஒரு குரூப் தானே, ஒரு வர்க்கம் தானே. அவங்க வந்து இந்த மாதிரி தான் சூழ்நிலைகளில் இருக்காங்க. அவங்களும் பாதிக்கப்படுறாங்க இல்லையா. எங்கள் சொந்தக்காரன், மாமன், மச்சான், அண்ணன், தம்பி எல்லோரும் பொதுமக்கள் தானே. அதுக்கு முடிவெடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கையில் தான் இருக்குது. பஸ்ஸு பற்றாக்குறை இருக்கக்கூடாது, மக்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பேருந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அரசாங்கம் வந்து தனிப்பட்ட முறையில் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை ஹையர் பண்ணி பஸ்ஸெல்லாம் எப்பயும் போல் வழக்கமாக இயங்கிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 80% மேலே பஸ் நல்ல முறையில் ஓடுது அப்படின்னு இருக்காங்க. பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் 6 நிமிஷம் கோரிக்கை முன் வச்சு தமிழகம் முழுக்க இருக்கிற ஒவ்வொரு பஸ் டிப்போலையும் அவங்களுடைய போராட்டங்களை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நேரில் இந்த திருவான்மையூர் பஸ் டிப்போ பொறுத்த வரைக்கும் முன்னாடி என்ன எழுதி போட்டிருக்காங்கன்னா, தொழிலாளர்கள் பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதாக கூறி சென்ற அமைச்சரை காணவில்லை, அமைச்சர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வி, தொடங்கியது மாநிலம் தழுவிய வேலை நிறுத்தம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொடங்கியது வேலை நிறுத்தம், பொதுமக்களே ஆதரவு தாரீர், இப்படிக்கு REWN போட்டிருக்காங்க. இதை பார்க்குற பொதுமக்கள் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ற நானே காதுபட கேட்டேன். எங்களால் ஸ்கூலுக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல, ஆத்திரசுக்கு பஸ்ஸு போக முடியல, நீங்கள் எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறீங்க, அப்புறம் எங்ககிட்டே ஆதரவு கேட்குறீங்க, நீங்கள் பண்ணுற இந்த வேலை நிறுத்தினால எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது, இப்படி இருக்கிற பட்சத்தில் எங்ககிட்டே ஆதரவு கேட்குறீங்க அப்படின்னா இது எந்த விதத்துலங்க நியாயம் அப்படின்னு பொதுமக்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. நேர்களே, ஊதிய உயர்வு, ரிட்டையர் ஆனவங்களுக்கு பென்ஷன் பணம் போன்ற உள்ளிட்ட ஒரு 6 கோரிக்கையை முன் வச்சு தான் இப்போ வந்து மாநிலம் தழுவிய பேருந்துகள் ஓடாது அப்படின்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இதில் அந்த ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுடைய இந்த கோரிக்கை அப்படின்றது தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கிற அந்த திமுக இதுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க தான் அந்த கோரிக்கை முன் வச்சாங்க, இப்போ அவங்களே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம் ஆனால் நிறைவேற்றுறதுக்கு வந்து டிலே பண்ணுறாங்க, அமைச்சர்களும் மௌனம் காக்குறாங்க, எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுறேன்னு சொன்ன அமைச்சர் எங்கள் கோரிக்கை எப்போ நிறைவேறும், எங்கள் வாழ்வாதாரம் எப்போ உயரும், எங்களுக்கு எப்போ ஊதிய உயர்வு, பென்ஷன் இதெல்லாம் கிடைக்கும், ரிட்டையர் ஆனவங்களுக்கு வந்து அவங்களோட செட்டில்மெண்ட் பணம் எப்போ கிடைக்கும் அப்படின்ற நிறைய கோரிக்கை முன் வச்சு அந்த போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ தமிழக அரசு இந்த கோரிக்கையை கூடிய சீக்கிரத்தில் நிறைவேற்றி தரோம் அப்படி சொன்னாலுமே நிறைய பேர் வாபஸ் வாங்கிட்டாலுமே CITU அவங்க வந்து இந்த இதை வாபஸ் வாங்கலை, எங்களுடைய போராட்டம் தொடரும் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் பாதிக்கப்படக்கூடிய யாருன்னா மக்கள் தான். ஏன்னா அன்றாட பள்ளிகளுக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க வந்து சரியாக பஸ்ஸில் ஏற முடியாமல், பஸ்ஸு கிடைக்காம ஆட்டோக்காரங்க பல மடங்கு சார்ஜ் பண்ணுறதுல ரொம்ப பாதிப்பு உள்ளாகியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அந்த 6 நிமிஷ கோரிக்கை எப்போ நிறைவேறும், இந்த போராட்டம் எப்போ நிறைவு பெறும் அப்படின்றதான் இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதா பாலாபகேக்குடன் சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. தித்திக்கும் தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சத்யஜோதி பிலிம்ஸ் வழங்கும் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வரும் ஜனவரி 12 முதல் திரையரங்குகளில்.